அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க உங்களுடைய ஒரு அரசியல் வாரிசாக யாரை கருதுவீங்க அப்படின்னு சீமானை கேட்ட கேள்விக்கு, சிம்பு குறித்து சீமான் பேசுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு வந்தாலுமே சீமான முந்தி ஒரு அரசியல் பண்ண முடியாது அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. சினிமாவில் வேணாலும் விஜய் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படின்னு வந்துட்டா பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுறது தான் முக்கியம் அப்படின்னும், பேச்சு திறமை அப்படின்னு வந்துட்டாலே சீமான் அடிச்சுக்க தமிழ்நாட்டில் அரசியலில் ஆளே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி இருக்க விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருடைய பொதுக்கூட்டத்திற்கு பிறகுதான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய உண்மையான கொள்கைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வே இருக்கும் அப்படின்னு சீமான் பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க விஜய் ஒருவேளை உங்களுடைய கூட்டணி வச்சுக்கிட்டாரு அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாரிசாக அவரை நீங்க கருதுவீங்களா அப்படின்னு சீமான கேள்வி கேட்டதாக. இதற்கு சீமான் யாருமே எதிர்பாராத விஷயமாக எனக்கு எப்பவுமே சிம்பு இருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சிம்புவும் சீமானும் இணைந்து ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு எம்ஜிஆர் போல எனக்கு சிம்பு தான் அப்படின்றத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. இதை சிம்புவிடமே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதற்கு சிம்பு தமிழ் தேசிய அரசியலை நம்ம வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா அப்படின்னு நாங்கள் அரசியல் குறித்தே பல விஷயங்களை பேசியிருக்கோம். இதனால என்னுடைய ஒரு அரசியல் வாரிசு அப்படின்னா நான் சிம்புவை தான் கருதுவேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்பவே துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு நபராகவே இருந்துட்டு இருக்காரு. சினிமாவை தாண்டி இந்த ஜல்லிக்கட்டுக்காக பேசினது, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு குரல் கொடுத்தது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலேயே சிம்புக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஒரு நல்ல பேர் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் நடிச்சமா போனமான்னு இல்லாமல் அரசியல் குறித்து சிம்பு நிறைய இடங்களில் தலையிட்டு பேசின ஒரு காரணத்தினால சிம்புவுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்புக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சீமானையும் சிம்பு பக்கம் ஈர்த்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு வரும்போது வருங்காலத்தில் சிம்புவும் சீமானும் இணையறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது பட வேலைகளில் சிம்பு ரொம்பவே பிஸியாக இருக்க ஒரு காரணத்தினால தான் நான் அவனும் சந்திக்கிறதே இல்லை அப்படின்னும், இல்லைன்னா அடிக்கடி நாங்கள் சந்திச்சு அரசியல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம் அப்படின்றத சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் வருங்காலத்தில் சிம்புவும் அரசியலில் நுழைவார் அப்படின்னு இதுல இருந்து தெரிய வருது. எப்படி விஜய் எதிர்பாராத விதமாக அரசியலில் நுழைஞ்சாரோ அதே மாதிரி சிம்புவும் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.